உனக்கு என்னப்பா சிஎம் வச்சே படம் பண்ணிட்டேன். அவர் சிஎம் ஆனது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுத்துச்சு. அதாவது அவர் சிஎம் ஆகாமல் போயிருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு யோசிக்கிறதே வந்து பயமாக இருக்குது. சிஎம் ஆனது பெரிய ரிலீஃப். அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, நான் பண்ண ஹீரோஸ் வந்து அப்படியே வந்து படத்துக்குள்ளே தலையிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன். இப்போ விஜய் சார் பேட்டர்ன் என்னென்னா, அஜித் சார் வந்து ஈவன் அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த சீனை பண்ணுவார். நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவார். கார்த்தி சார்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். ஜாதி, மதம், நிலம், அந்த ஊர் இந்த ஊருன்னு சண்டைகள் இருக்குல்ல. ஒரு மனுஷன் கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாலே பிடிக்காது. இவ்வளோ நாள் ஜாலியாக இருந்தோம், அதுக்கப்புறம் எவ்வளோ பெரிய பிரச்சனைகளை கொடுத்துட்டோம்னா எல்லாருமே சொல்கிறாங்க. ஒரு சிஎம்மோட படம் பண்ணுறோம், உனக்கு என்னப்பா சிஎம் வச்சே படம் பண்ணிட்டேன். அந்த வேர்ட் கேட்கும்போது நம்ம உச்சபட்ச சந்தோஷத்தில் இருந்தோம்ல. ஆனால் அதுக்கப்புறம் நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளை ரொம்ப டவுன் ஆக்கியிருக்கோம். அந்த காலகட்டம் இருக்குல்ல, அது எப்படின்னா இருந்துச்சு? இல்லை, அதாவது ஒரு டீப்பான டிப்ரெஷனில் இருக்கும்போது அது அவர் சிஎம் ஆனது வந்து ஒரு பெரிய ரிலீஃப். அதாவது அவர் சிஎம் ஆனது வந்து எங்கள் எல்லாருக்கும் ஒரு ஹோப் கொடுத்துச்சு. அதாவது அவர் சிஎம் ஆகாமல் போயிருந்தா என்னெல்லாம் நடக்கும்னு யோசிக்கிறதே வந்து பயமாக இருக்குது. ஸோ அப்போ அவர் சிஎம் ஆனது பெரிய ரிலீஃப். அதுக்கு யார் காரணம் அப்படின்னா, அவரும் மக்களும் தான் காரணம். அவரே மக்கள் நம்பி ஓட்டு போட்டிருக்காங்க. மக்கள் வந்து அவரை சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எங்களுக்கு மக்கள் பண்ண அந்த விஷயத்தினால எங்களுக்கு ஒரு பலன் கிடைச்சிருக்கு. அதனால படம் ரிலீஸும் ஆகுது. ஸோ ஒரு சிஎம்முக்கு படம் பண்ணிட்டேன் அப்படின்றது ஒரு ஹாப்பினஸ் தான். அதே சமயம் அது ஒரு பொறுப்பும் கூட. ஏன்னா நாளைக்கு இதை ஓன் பண்ணால் அவர் நல்ல கவர்மெண்ட்டை பண்ணிடணும், அவரால் நிறைய நல்லது நடந்துடணும், மக்கள் அவரை நம்பியிருக்காங்க, அவரும் அந்த நம்பிக்கையை காப்பாற்றிடணும் அப்படின்ற நமக்கு அந்த அரசியலில், கட்சியில், பொறுப்பில் எதுலையுமே சம்மந்தம் இல்லைனாலும் அந்த பொறுப்பு இருக்குது. நம்ம ஒரு கோயிலுக்கு போகும்போது சேர்த்து வேண்டிக்கிறோம், அப்படி இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு பயங்கரமான சந்தோஷம்தான், அதே சமயம் பயமாக இருக்குது. ஓகே. ஆனால் இப்போது சிஎம்மை வச்சு முதலமைச்சர் விஜய் இவரை வச்சு படம் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. இதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது, கிடைச்ச வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கணும், இப்படி ஒரு தாட்ஸ் இருக்கும். அதே நேரத்தில் பொதுவாகவே ஒரு டைரக்டரோடைய ஃபுல்லாக அவங்க டைரக்டரே விட்டுற மாட்டாங்க. இது பண்ணலாமே, அது பண்ணலாமே, இந்த மாதிரி விஷயத்தை கொண்டு வரலாமே நிறைய ஹீரோக்கெல்லாம் சொல்லியிருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன். இப்படியான ஒரு சுச்சுவேஷனில் இப்போ விஜய் அவர்களுடைய கடைசி படம். அப்போ இந்த படத்தை நம்ம டைரக்ஷன் பண்ணுறதை விட அவருடைய பங்களிப்பும் நிறையா இருக்கும். இது பண்ணலாமே, அது பண்ணலாமே, இது மாதிரி இந்த படத்தில் அவர் சொன்ன சஜஷன் அப்படின்னா எதுவும் இருக்கா? இல்லை, ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஹீரோஸ் வந்து தலையிட மாட்டாங்க. அதாவது நான் சொல்கிறது, நான் பண்ண ஹீரோஸ் வந்து அப்படியே வந்து படத்துக்குள்ளே தலையிட மாட்டாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்குது. இப்போ விஜய் சார் பேட்டர்ன் என்னென்னா, அவருக்கு ஃபுல் கதை திருப்தி ஆகாமல் அவர் ஒத்துக்க மாட்டார். திருப்தியான பிறகு வேறு எதுக்குள்ளேயே அவர் வரமாட்டார். அவர் வேலையை மட்டும் பார்ப்பார், ஆக்டிங் மட்டும் பார்ப்பார். நம்மளா ஒரு பாட்டு அனுப்புகிறோம், சார் இது பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, உனக்கு பிடிச்சிருக்காப்பான்னு கேட்பார். ஆமாம் சார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா, அப்போ ஓகேப்பா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லுவார். ஸோ அப்படின்னா அந்த மூடை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஓகே அவருக்கு ஏதோ லைட்டாக ஒரு டவுட் இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்ட்டு மியூசிக் டைரக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி லைட்டாக டவுட் மாதிரி சார் பேசினார், அது ஏதாவது நம்ம சரி பண்ணணுமா அப்படின்னு அப்புறம் சரி பண்ணி அதில் எப்படியாவது அவருக்கு சொன்னதில் ஏதாவது மீட்டர் இருந்தால் நம்ம சரி பண்ணிப்போம். சூப்பர்னா சூப்பர்னு சொல்லிடுவார். அந்த மாதிரி வந்து இப்போ நம்ம ஒரு ஆக்டரை வந்து காசு பண்ணுறோம். இப்போ நம்ம காசு பண்ணும்போது சார் இவரை போடுறோம், ஓகேவான்னு கேட்போம். ஏன் அதை கேட்குறோன்னா, ஒருத்தருக்கு அவங்களுக்கு பர்சனலாக என்ன இருக்குன்னு நமக்கு தெரியாது. அவங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், முன்னாடி அவங்க ஸ்பாட்டில் என்ன வேணால் நடந்திருக்கலாம். ஸோ அப்படி நம்ம கேட்டுப்போம் ஒரு ஹீரோ கிட்ட. அப்போ அப்படி கேட்கும்போது அவங்களுக்குள்ள ப்ரொஃபஷ்னலி ப்ராப்ளம்ஸ் இருந்தாலோ அது நமக்கு தெரிஞ்சிடும். இல்லைனா ரெண்டு அன்கம்ஃபர்ட்டாக இருக்கிற ஆக்டரை ஃப்ரேமில் வச்சு எப்படி நடிக்க வைக்கிறது, அப்போ அந்த டிஸ்கஷன் இருக்கும் நேச்சுரலாக. அதை தலையீடுன்னு எடுத்துக்க முடியாது. ஸோ அப்படி விஜய் சார்கிட்டேருந்து தலையிட எதுவுமே வராது, அஜித் சார்கிட்டேருந்து தலையிட எதுவுமே வராது. அஜித் சார் வந்து ஈவன் அந்த ஸ்பாட்டில் வந்து அந்த சீனை பண்ணுவார், நம்ம என்ன சொன்னாலும் பண்ணுவார். கார்த்தி சார்ட்டு நிறைய கேள்விகள் இருக்கும். அவர் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக வந்து ஹீரோ ஆனதுனால அவருக்கு அந்த சீனை வந்து டைரக்டர் மாதிரி அவர் வந்து இம்ப்ரைஸ் பண்ணிட்டே இருக்கணும்னு நினைப்பார். ஸ்பாட்டுக்கு வந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் எமோஷன் ஏற்றினா நல்லா இருக்கும் சார், இதில் ஒரு 4 லைன் சேர்த்தா நல்லா இருக்கும் சார்ட்டு அவருக்கு அது இருந்துகிட்டே இருக்கும். அதை இன்வால்மெண்ட்டாக எடுத்துக்கலாம், அது தலையீடாக எடுத்துக்க முடியாது. ஓகே, என்னோட கேரியரை விட்டுட்டு இவ்வளோ தூரம் வந்திருக்கிறேன், மக்களை சந்தித்து கேம்பெயின் போகும்போதெல்லாம் எனக்கு அநீதி நடந்திருக்கு, நீதி கேட்டு தான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன், ஸோ மக்கள் எல்லாரும் எனக்கு ஆதரவு கொடுங்கன்னு அவர் ஒரு கேம்பெயின் பண்ணுறாரு.
லாஸ்ட் படம் பண்றாரு, படத்துக்கான ப்ரொமோஷனை இப்பவே ஸ்டார்ட் பண்றாரு, மக்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்களா இல்லையா இப்படியெல்லாம் கேள்வி போகும்போது ட்ரைலர்ல ஒரு வேர்டு வருது, மக்கள் அவரை தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கப்பா, அவரை நீங்க எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஹீரோ டைலாக் பேசும்போது அது வெறும் அந்த இடத்த மட்டுமே இருக்காது, அவங்களுடைய ரசிகர்கள் அவரை மாதிரியே பண்ணுவாங்க, அவரை மாதிரியே காஸ்டியூம் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே ஹேர் கட் பண்ணுவாங்க, அவங்கள மாதிரியே டைலாக்லாம் பேசுவாங்க. ஒவ்வொரு டைலாக்கும் சாதாரண வார்த்தையை நம்ம சொல்லிடவே முடியாது. இந்த படத்துல நீங்க போட்ட எஃபர்ட்ஸ் இருக்கும்ல, கடைசி படம், அரசியல் என்ட்ரி, நமக்கு இப்பதான் நம்ம கண்டினியூவா வந்துட்டு இருக்கோம், ஒரு பயம் ஏதாவது இருக்கும்ல மற்ற படங்கள்ல பண்ண பயத்தை விட. பயம் கண்டிப்பா அந்த பயம்ன்றது அந்த பொறுப்புன்னு சொன்னேன்ல, அதுதான் அந்த பொறுப்பு கண்டிப்பா இருந்தது. நான் இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணும்போதே என்ன யோசிச்சேன்னா, இது அவர் ஒரு கமர்ஷியல் படம் தான் அது. அப்போ வெறும் ஒரு நடிகராக இருந்திருந்தா அந்த படத்தை அப்படியே பண்ணிருக்கலாம். ஆனால் ஒரு அரசியல் தலைவர் ஆன பிறகு அதில் அரசியல் இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். அதுவும் சென்சிட்டிவான பாலிடிக்ஸாக இருக்கணும், தேவையான ஒரு பாலிடிக்ஸாக இருக்கணும்னு சொல்லி பேசி டிஸ்கஷன் பண்ணி தான் அதை எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ நம்ம நாட்டுக்கு இப்போ அதிகமாக தேவை என்ன? சோஷியல் மீடியாவில் கண்ணாபின்னான சண்டைகள், ஜாதி, மதம், நிலம், அந்த ஊர் இந்த ஊருன்னு சண்டைகள் இருக்குல்ல. நம்ம இப்போ நிறைய வேரியஸ் டைவர்ஸான கண்ட்ரி, விதவிதமான மனிதர்கள் இருக்கும். ஸோ இப்படி நமக்குள்ளேயே சண்டை போட்டே இருந்தோம்னா அது ஒரு நாட்டுக்கு நல்லது இல்லைன்னு தோணுச்சு எனக்கு. அது அந்த மாதிரி சண்டைகள் வர்றது நாட்டுக்கு எவ்வளோ பெரிய ப்ராப்ளம். ஸோ நம்ம ஒத்துமையாக இருக்கணும்னு பேசுகிற மாதிரி தான் பண்ணோம். ஸோ அப்போ அவர் வந்து அந்த பயமாக அதை எடுத்துக்காம இவ்வளோ பெரிய ஹீரோ கிடைச்சிருக்காரு, இவரை வச்சு என்னெல்லாம் பண்ணலாம், என்ன மக்களுக்கு சொல்லலான்றது தான் அது ஒரு எக்ஸைட்டிங் ப்ராசஸாக தான் இருந்தது.